ஸோ நம்ம சாதுக்களோட சங்கத்து இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணனுடைய புகழை வந்து கேட்கறதுக்கு பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நாரத முனிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பகவான் கிருஷ்ணர் வந்து புகழை வந்து கேட்கிறார், அதே மாதிரி அவரும் பாடுறார். ஸோ அதுல வந்து கேட்பது பாடுவது ஒரு ருசி கிடைக்கும். அந்த ருசியை இவரும் அனுபவித்தார். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறது பாடுறது அந்த ருசி கிடைச்ச உடனே வந்து இவரும் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்ற அந்த ஆவலை வந்து வளர்த்து கொண்டார். ஸோ பக்தி தொண்டில் நம்ம ஈடுபட வந்து நம்ம வந்து நமக்கு என்னென்ன நமக்கு பகவான் கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் கொடுப்பார். யோகக்ஷேமம் மகாமியகம், நமக்கு தேவையானது கொடுப்பார், இல்லாதவற்றை கொடுப்பார், இருப்பதை பாதுகாப்பார் பகவான் கிருஷ்ணர். ஸோ நமக்கு வந்து உபதிருஷ்ட அனுமந்தா, நமக்கு என்ன தேவையோ பகவான் கிருஷ்ணரை கொடுப்பார். அவர்கிட்ட தான் அறிவு வருது, ஞாபகம் மறதி எல்லாமே அவர்கிட்ட தான் வருது.